ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் டொமாட்டோ ஜாம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது மிச்சம் வெட்டிங் ஹவுசஸ்லேயும் செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு வேண்டாம், எனி டைம் செஞ்சு கொள்ளையிலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டு எங்களோட கிட்ஸுக்கு தேவைப்படுற டைம் எல்லாமே கொடுக்கலும். ஸோ வாங்க நாங்கள் டொமாட்டோ ஜாம் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் 2 கிலோஸ் நல்ல பழுத்த டொமாட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை நல்லா பாயில் பண்ண வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ இதை அப்படியே நாங்கள் பாயிலாக விட்டுடுவோம். இப்போ இந்த ஜாம்க்கு ஒரு பப்பாயா வேணும். அது பெருசு இல்லாமல் ஒரு 250 கிராம்ஸ் ஒரு 300 கிராம்ஸ் மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன், பீல் பண்ணி. இப்போ என்ட டொமாட்டோ வச்சு நான் இதை மண்ணடுப்பில் தான் செய்கிறேன். ஏன்னா கேஸில் செஞ்சால் எல்லா பக்கமும் தெரித்து இடமே சும்மா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நல்லா இப்போ இதை நான் பாயிலாக ஒட்டிக்கிறேன். அதே நேரத்தில் நான் பப்பாயாவையும் பீல் பண்ணி சின்ன சின்ன பீஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டொமாட்டோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் மேல்கால் வைக்கிற எல்லா தோலையுமே நாங்கள் பீல் பண்ணி எடுக்கணும். ஐக்கி நான் இதை அப்படியே கூல் வாட்டரில் போட்டுக்கொள்கிறேன். சும்மா நார்மல் வாட்டரில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதை அப்படியே நான் பீல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பீல் பண்ணி எடுத்துட்டு இதை நான் ஒரு ஸ்மேஷரால் நல்லா கொஞ்சம் ஸ்மேஷ் பண்ணி கொள்கிறேன். இதை நல்லா நாங்கள் ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா ஸ்மேஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹேண்ட் பிளெண்டரால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் என்னத்தான் அதை ஸ்மேஷ் பண்ணினாலும் அது ஒழுங்காக ஸ்மேஷ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு சின்ன சின்ன பீஸ்க்கு கட் பண்ணி வச்ச பப்பாயாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லாட்டி நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாலும் ஓகே தான். இது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதே கடாயை அடுப்பில் வச்சு அதுக்கு நான் இதை போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி 2 கிலோஸ் டொமாட்டோக்கு 1 கிலோ ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் 4-5 காடமம் எடுத்து அதை நல்லா வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2-3 பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இப்போ இது நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த ஜாமை குக் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் மீடியம் ஹைலே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடாய் ஃபுல்லாகவே இந்த டொமாட்டோட அப்படியே தண்ணி இக்குது. ஸோ இது நல்லாவே வற்றணும். ஸோ அதனால் மீடியம் ஹையில் வச்சா தான் டக்குன்னு வற்றும். எப்படியுமே ஒரு 1 இல்லாட்டி 1.5 ஹவர் போகும் இது வற்றுறதுக்கு. அப்படி இல்லாட்டி சில நேரத்துக்கு கேஸ் ஸ்டவ்வில் வச்சா டைம் ஒரு 45 மினிட்ஸில் அப்படியே வற்றிடும். இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு 10-15 மினிட்ஸுக்கு போகிறோம் பாருங்கள். இப்படி இருக்குது, ஒரு அளவு வற்றிக்குது. ஆனால் இது இன்னும் நல்லா வற்றணும். இப்போ இது சரியாக ஒரு 25 மினிட்ஸுக்கு போகிறோம். நாங்கள் எப்படியுமே 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா இப்படி நல்லா கலந்து விட்டுக்கொண்டே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இல்லாட்டி இது அப்படியே அடி பிடிச்சிரும். ஸோ இது ஒரு 35 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். 35 மினிட்ஸ்க்கு பிறகு பாருங்கள், இன்னும் நிறைய டைம் இருக்குது. நான் இந்த டைமில் அடுப்பில் வச்சுக்கிற சுற்றி அடுப்பில் நெருப்பில்லாமல் ஒரு அளவு தணல் பதத்தில் தான் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே குறையணும். அது மட்டும் இந்த ஜாம் நல்லா பதத்துக்கு வரக்காட்டியும் நாங்கள் வைக்கணும். நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ சரியாக ஒரு 50 மினிட்ஸ் மட்டுக்கு ஆகுது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனால் இது ஓரளவு பதம் சரியாக வந்துக்குது. பட் இப்போல்லாம் இறக்கிடலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டவ்வை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ கணக்காக வரும்.
பபிள்ஸ் எல்லாம் நல்லாவே குறையணும். அப்போ தான் எங்களோட ஜாம் பதம்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். இப்போ வந்து இந்த ஜாமுக்கு 1 ஹவர் பாஸ் ஆகிடுச்சு. 1 ஹவரும் 5 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. நான் வந்து மண்ணடுப்பில் செய்கிற சுட்டி இப்போ இந்த டைமில் நான் இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்ள போகிறேன். ஏன்னா இதில் பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இப்படி தான் இருக்குது இந்த ஜாம். பாருங்கள், நல்லாவே வற்றி ஒரு சொட்டுமே அதில் தண்ணியே இல்லாத சரி பதத்துக்கு வந்துக்குது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு விளங்கும். சரி பதத்துக்கு இருக்குது ஜாம் வந்து விளங்குது தானே. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கோ. நான் வந்து 2 பால்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஜாமை சர்வ் பண்ணி கொள்றதுக்கு. இந்த ஜாம் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. உண்மைக்குமே வெட்டிங் ஹவுசஸில் இந்த ஜாம் தான் நிற்கும். இப்போ தான் நிறைய புடிங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துக்குது. ஸோ நீங்களும் இந்த ஜாமை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாமை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் அப்படி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உங்களுக்கு வேண்டாம் ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கொள்ளையிலும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1-2 மந்த்ஸும் வச்சுக்கொள்ளையிலும். அந்த அளவுக்கு இது நல்ல சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ், நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபி வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்.